back to Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான முறையில் டேஸ்டியாக செய்யலாம். எல்லாரும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இந்த சூப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும். பூண்டு ஒரு 4-5 பல்லு வேணும். பூண்டு, தண்ணி தேவைக்கேற்ப, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அதெல்லாம் தேவையான அளவு, தக்காளி அரை தக்காளி போதும். நெஞ்செலும்பு ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், உப்பு, தனியா பவுட்ரு, எண்ணெய், இவை அனைத்தும் சூப்புக்கு தேவையான பொருட்கள். இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுலேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா போட்டு அது அரைச்சிக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அது எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. இதை அரைச்சிட்டா அது நமக்கு ஹெல்த்தி இல்லையா, அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் செய்கிறோம். நீங்களும் வேணால் இதேமாரி போடலாம். ஆனால் டேஸ்டியாக தான் இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்காது, நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா மழைன்னு அரைச்சிடணும். பேஸ்ட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும் அரைச்சி. பாருங்கள், நல்லா மழைன்னு மசிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது எப்படின்றது, ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா ஆட்டுக்கறி கொழுப்பு, அதனால் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு லிமிட்டாக வதக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதில் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த விழுது, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். பச்சை வாசனைலாம் போயிட்டு, அதுக்கப்புறம் நெஞ்செலும்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எலும்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் போட்டுக்கலாம். அதிலே வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது 3த்தையும் கூட நம்ம சேர்த்து நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு மேலே விடணும். அதுக்கப்புறமா இறக்கி பார்க்கணும். இப்போ விசில் விட்டுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா எலும்பு வெந்து இருக்குது.
இப்போ அதை ஒரு கொதி விட்டுட்டு நம்ம வந்து அதை இறக்கி பவுலில் ஊற்றி அடடா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நெஞ்செலும்பும் நல்லா வெந்திருக்கு, நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை சீரக பவுடர் போட்டு கலந்து நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். கொத்தமல்லி அது மேலே லைட்டாக தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching Fusion with Nipa. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்